தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி. டிடிவி தினகரனுடைய வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சூழல்ல தற்போது அவரது வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய கள சூழல் என்ன விவரிங்க? இன்று தேனியில பாத்தீங்கன்னா வேட்புமனுடைய பரிசீலனை நடைபெற்றது. அதுல டிடிவி தினகரனுடைய வேட்புமனு பரிசீலனைக்கு வர்றப்போ திமுக மற்றும் அதிமுகவினர் டிடிவி தினகரனுடைய வேட்புமனுவை நாங்க முழுசா படிக்கல, அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த இணையதளத்துல இவருடைய வேட்புமனு ஏற்றப்படல, அதனால இது எங்களால டவுன்லோட் பண்ணி இதை படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரச்சனை பண்ணாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் இணையதளத்தினுடைய வேகம் சற்று குறைவா இருக்கிறதுனால அது உடனே ஏறல, அதனால இப்ப ஏறிடுச்சு, நீங்க வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அந்த வேட்புமனு குறித்து எல்லாமே நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கூறியிருந்தாங்க. இதை தொடர்ந்து எங்களுக்கு அதை படிச்சு முழுமையா படிச்சு அதுக்கு சில கோரிக்கைகள்லாம் இருக்கு, அதை பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த வேட்புமனுவை டிடிவி தினகரனுடைய வேட்புமனுவை படிக்கிறதுக்காண்டி அவகாசம் கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நடந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா இரு தரப்பினருக்கும் இடையே விவாதங்கள் நடைபெற்ற சூழ்நிலையில மாவட்ட ஆட்சியர் 3 மணி அளவில் இந்த வேட்புமனு பற்றி பரிசீலனை மீண்டும் விவாதம் கலந்து கொள்ளப்படும் சொல்லிட்டு போயிட்டாங்க. தற்பொழுது 3 மணிக்கு அந்த வேட்புமனுடைய விவாதம் நடைபெற்றது. அந்த வேட்புமனுடைய விவாதத்துல டிடிவி தினகரனுடைய தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்கே நகர் மற்றும் கோயில்பட்டி போன்ற இடங்கள் எல்லாம் இவர் போட்டியிட்டு இருக்காரு, அதனால இந்திய அரசியல் சட்டத்தின்படி இவருடைய வேட்புமனு ஏற்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம திமுக கட்சிக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா, அமலாக்கத்துறையினர் விதித்த 28 கோடி ரூபாய் அதை பத்தி இந்த வேட்புமனுல குறிப்பிடப்படல. இது மட்டும் இல்லாம இவர் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் வச்சிருந்தாரு, அதை பத்தியும் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு இவர் முழுமையான இந்திய குடியுரிமை பெற்றிருக்காரு, இவருக்கு சிங்கப்பூர் குடியுரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் தரப்பு சொல்லப்பட்டது. அதே மாதிரி அமலாக்கத்துறையினர் விதிக்கப்பட்ட 28 கோடி அதுக்கும் பாத்தீங்கன்னா இது இந்த வழக்கு கோர்ட்டில் உள்ளது, நிலுவையில் உள்ளது, அதனால அதை பத்தி இதுல குறிப்பிடணும் அப்படிங்கிறதும் இதுல இல்ல அப்படின்னு சொல்லி கூறின பிறகு இந்த மனு, அதாவது டிடிவி தினகரனுடைய வேட்பு மனு கலெக்டரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து இந்த களத்துல தேனி மாவட்டத்தினுடைய தேனி பாராளுமன்ற தொகுதியினுடைய கள வேட்பாளரா டிடிவி தினகரன் தற்பொழுது அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.